இந்த கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 50க்குள்ளே இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸில் எத்தனை பிரைம் நம்பர்ஸோட மல்டிபிள்ஸ் 50க்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கு போடுறதுக்கு நாம் முதல்ல 50க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கிறோம். அடுத்தது இதில் எந்தெந்த பிரைம் நம்பர்ஸோட மல்டிபிள்ஸ்லாம் 50க்குள்ளே இருக்குன்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு 5ன்னு எடுத்துக்கிறோம். 5 2ஆல் பெருக்குனா 10, 3ஆல் பெருக்குனா 15, 8ஆல் பெருக்குனா 40. இப்போ இந்த பெருக்கல் பலன்கள் எல்லாம் 50க்குள்ளவே இருக்குது. அதே போல் இது 2ஆல் பெருக்குனா 26, 3ஆல் பெருக்குனா 39, இதெல்லாம் 50க்குள்ளவே இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த பிரைம் நம்பர் 23 இருக்குறீங்களா, இது 2ஆல் பெருக்குனா 46ன்னு வரும். அதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் 29, இது 2ஆல் பெருக்குனா 58ன்னு வரும். இப்போ இந்த 58ங்கிறது 50 விட அதிகம். ஸோ 23 முடிய இருக்கக்கூடிய எல்லா பிரைம் நம்பர்ஸையும் நாம் எண்ணி எடுத்தோம்னாக்கா அந்த எண்ணிக்கை தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த கணக்குக்கான ஆன்சர் அப்படிங்கிறது 9. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா இதுலேருந்து மொத்தம் 9 எண்கள் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 தான் இந்த கணக்குக்கான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கணக்கை பார்ப்போம். இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 100லிருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களில் எந்தெந்த எண்களில் எல்லா இலக்கங்கள்லையும் ஒரே எண் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதோ அந்த மாதிரி எண்களில் எத்தனை எண்களுடைய மடங்குகள் 1000த்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு போகிறதுக்கு முதல்ல நாம் அவங்க சொல்கிற அந்த எண்களை பூரா எழுதிக்கணும். அவங்க சொல்கிற எண்கள் எல்லாம் இந்த எண்கள் தான். அதாவது இந்த எண்களில் எல்லா இலக்கங்கள்லையும் சேம் நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். இப்போ இதில் அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த எண்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒட்டுமொத்த எண்களில் எந்தெந்த எண்களுடைய மடங்குகள் இந்த எண்களுக்குள்ளவே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1000த்துக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் அதே போல் இந்த எண்கள் எல்லாமே 1000த்துக்கு கீழே தான் இருக்குது. இப்போது 111ன்னு எடுத்துக்கிட்டால் இந்த 111 மடங்குகள் 222, 333, இந்த மாதிரி எல்லா எண்களுமே 111 மடங்குகள் தான். இப்போ உதாரணத்துக்கு 444 எடுத்தோம்னாக்கா இது 2ஆல் பெருக்கும்பொழுது அதனுடைய பெருக்கல் பலனாகிய 888 இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு எண்ணி பார்த்தாக்கா 4 தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் 4. ஓகே, இப்போ அடுத்த கணக்கை பார்க்கலாம். இந்த கணக்கில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100லிருந்து 1000த்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண்களில் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த எண்களில் எல்லா இலக்கங்கள்லையும் ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். இப்போ அந்த மாதிரி எண்கள் அப்படிங்கிறது இந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸ் தான். இந்த நம்பர்ஸில் எந்த நம்பர் எடுத்தாலும் ஒவ்வொரு நம்பர்லேயும் இருக்கக்கூடிய எல்லா இலக்கங்கள்லையும் சேம் நம்பர்ஸ் தான் இருக்கும். அடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த நம்பருமே தனக்குத்தானே ஒரு காரணியாக அமையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் கன்சிடர்ட் எ ஃபேக்டர் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ இது ஒரு கண்டிஷன். இப்போ என்ன கணக்கு கேட்குறாங்கன்னா இந்த எண்களில் எத்தனை எண்களுடைய காரணிகள் பகா எண்களாக இருக்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க. பகா எண்கள்னா பிரைம் நம்பர்ஸ், அதாவது தமிழில் பகா எண்கள் அப்படிம்போம். இதெல்லாம் வேற எந்த எண்களாலையும் வகுப்படாது. அதாவது இந்த பிரைம் நம்பர்ஸை காரணிப்படுத்த முடியாது. அந்த மாதிரி பகா எண்களை காரணிகளாக கொண்ட எண்கள் இந்த குரூப்பில் எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணையும் நாம் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கணும், அதாவது காரணிப்படுத்தி பார்க்கணும். அப்படி காரணிப்படுத்துகிறப்ப முதல் நம்பர் எடுத்தோம்னா 111, தட் இஸ் ஈக்குவல் டு 3 × 37. இதில் இந்த 2 எண்களுமே பகா எண்கள். ஸோ இங்கே இந்த 2 காரணிகளுமே பகா காரணிகள், அதாவது பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படிம்போம். இப்போ அடுத்த நம்பர் எடுத்தோம்னா 222 இருக்கு. இதை காரணிப்படுத்துகிறப்ப 2 × 111 வரும். ஆனால் இந்த 111 அப்படிங்கிறது ஒரு காம்போசைட் ஃபேக்டர்.
அதாவது இந்த காரணி ஒரு பகு எண். ஏன்னா இந்த 111 அப்படிங்கிறத 3 × 37 அப்படின்னு காரணிப்படுத்த முடியும். இதே போல் இந்த 333, 444, 555 அப்படின்னு 999 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் எடுத்தோம்னாக்கா இந்த எண்களில் பூரா 111 ஒரு காரணியாக இருக்குது. அப்போது இந்த ஒரு நம்பரை தவிர மற்ற 8 எண்கள்லையுமே பகு காரணிகள் இருக்குது. தட் இஸ் காம்போசிட் ஃபேக்டர்ஸ். ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கான ஆன்சர் 1. அதாவது அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு இந்த 111 அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ 1 அப்படிங்கிறது தான் இந்த கணக்குக்கான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான நோட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த நோட்ஸ் ஒரு தடவை பார்த்துக்குங்க. இப்போ இந்த கணக்கை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கணக்கில் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ p² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நாம் ரூட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் ஃபார்மில் எழுதணும்னாக்கா p² x = x⁴ அப்படின்னு போடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு x⁴ 1p × 1p அப்படின்னு போடலாம். அடுத்தது திஸ் இஸ் ஈக்குவல் டு x⁴ 1p அப்படின்னு போடலாம். அடுத்தது இதை நாம் p√x⁴ 1p அப்படின்னு போடலாம். அடுத்த ஸ்டெப்பில் இதை p√x அப்படின்னு போடலாம். இப்போது அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் இது இருக்கா நாம் பார்க்கணும். அப்படி செக் பண்ணுறப்ப ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஏன்னா அதே ஆன்சர் தான் இங்கே வருது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, தட் இஸ் p√x. ஓகே, இப்போ அடுத்த கணக்கை பார்ப்போம். இந்த கணக்கில் இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தேவையான சில நோட்ஸை இந்த பக்கம் கொடுத்துருக்கேன். இந்த நோட்ஸ் எல்லாம் ஒரு முறை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இதை சிம்பிளிஃபை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷனை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதோட நியூமரேட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் a⁴ 2 இருக்குது. இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2⁴ அப்படின்னு வரும். அதாவது இந்த 3² அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் இங்கே பவராக போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் திஸ் இஸ் ஈக்குவல் டு a⁴ 512 அப்படின்னு போட்டுப்போம். ஏன்னா இங்கே இந்த 2⁴ அப்படிங்கிறத நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே போட்டுக்கிறோம். அடுத்தது டினாமினேட்டர் எடுத்து அதை சிம்பிளிஃபை செய்தோம்னாக்கா இதோட வேல்யூ a⁴ 6 × 12 × 7 அப்படின்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு a⁴ 504 அப்படின்னு வரும். இப்போது இந்த வேல்யூஸை அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா a⁴ 512 / a⁴ 504 அப்படின்னு வரும். இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு a⁴ 512 - 504ன்னு வரும். ஸோ இப்போ இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு a⁴ 8 அப்படின்னு வரும். இதுதான் இதுக்கான ஆன்சர்.